Realme brand line பாத்தீங்கன்னா புதுசா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் சேல் பண்ண போறாங்க. இந்த Realme 12X 5G ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சேல் பண்றதா சொல்லிருக்காங்க. பட்ஜெட்னு பாக்குறப்ப 13500 பட்ஜெட்ல தான் பாத்தீங்கன்னா சேல் பண்ண போறாங்க. சோ இந்த 13500 ரூபாய் பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ல எக்கச்சக்கமான ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஒர்த்தா பாத்தீங்கன்னா 4-5 ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் வருமான்னு கேக்குற அளவுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பாப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க. இத நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் ப்ராசஸர்லனே போவோம். ப்ராசஸர்னு பாக்குறப்ப இந்த பட்ஜெட்டுக்கு MediaTek ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity 6100+ ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்கலாம். சோ இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா MediaTekல வந்து Helio ப்ராசஸர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம Dimensity ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. என்னங்கறத சொல்றேன். அண்ட் OSனு பாக்குறப்ப Android வெர்ஷன் 14ல ரன் ஆகுது. சோ 14 வெர்ஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுவும் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொல்றேன். சோ வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் கேம் பிளே பண்றதுக்கு பயங்கரமா இருக்கும். சோ மொபைல் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாலே பாத்தீங்கன்னா கேமிங்க்கு தாறுமாறா இருக்கும். அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா மொபைல் ஹீட் ஆகாத அளவுக்கு இந்த ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் டிஸ்ப்ளேவை பத்தி பார்ப்போம். 6.72 இன்ச்ல பாத்தீங்கன்னா ஃபுல் HD+ LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. பட் டிஸ்ப்ளே சூப்பரா பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 120 Hzல பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வரையும் கொடுத்திருக்காங்க. டச் சாம்பிளிங்னு பாக்குறப்ப 240 Hzல டச் சாம்பிளிங் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமிங்க்கு நல்லா ப்ளே பண்ற மாதிரி டச் சாம்பிளிங் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல வருது. 16.7 மில்லியன் கலர்ஸ் சப்போர்ட் இருக்குங்கறத டிஸ்ப்ளேல சொல்லிருக்காங்க. ஓவரால் டிஸ்ப்ளே வைஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபெக்ட்டாவே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் குறை சொல்ற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் மொபைல் கேமரா பார்ப்போம். பேக்ல பாத்தீங்கன்னா டுவல் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல்ல AI கேமரா கொடுத்திருக்காங்க. சோ மெயின் கேமரா சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பராவே கொடுத்திருக்காங்க. அண்ட் மெயின் கேமரால 1080p 30 frames வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் 10x ஜூம் வரையும் பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ மெயின் கேமரா பொறுத்தவரை நல்ல மெயின் கேமரா தான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரான்னு பாக்குறப்ப 2 மெகா பிக்சல்ல மோனோ கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமராவும் சூப்பரான ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. மொபைல்ல செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல்ல சூப்பரான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைல் டிசைனை பத்தி பார்ப்போம். சோ டிசைன் பாக்குறப்ப திக்னஸ் 7.69 mm தான் திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போனா தான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. அண்ட் வெயிட்னு பாக்குறப்ப 188 கிராம்ஸ் தான் பாத்தீங்கன்னா வெயிட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன் சொல்லிருந்தா அது மாதிரி லைட் வெயிட்டான ஸ்மார்ட் போனாவும் கொடுத்திருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ்னு பாக்குறப்ப ரொம்பவே ஸ்லிம்மா சூப்பராவே கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக்ல கேமரா டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் டிசைன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரியல்மி நிறைய ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் டிசைன் கொடுத்துட்டு இருக்காங்க. கேமரா ஷேப் பாத்தீங்கன்னா வாட்ச் டயல் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் போன்ல வருது. சோ பிரீமியம் ஸ்மார்ட் போன்ல ஆரம்பிச்சு இப்ப பட்ஜெட் வரையும் இந்த டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாஸ் பேனல் பிளாஸ்டிக் பேனல்லாம் எதுவும் கொடுக்காம லெதர் ஃபினிஷ்ல பாத்தீங்கன்னா லெதர்ல கொடுத்திருக்காங்க. சூப்பராவே இருக்கு. சோ பிரீமியம் லுக் ஸ்மார்ட் போன் மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனும் கொடுத்திருக்காங்க. 2 கலர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பராவே இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட பேட்டரின்னு பாக்குறப்ப 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. எப்பவும் போல 5000 mAh பேட்டரி கொடுத்துட்டாங்க. பட் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறப்ப நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க்னு பாக்குறப்ப 5G அவைலபிள் கொடுத்திருக்காங்க. அதுவும் 12 5G சிம் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ உள்ள கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே 5G மொபைலா மாறிட்டு இருக்கு. சோ 5G 12 சிம் யூஸ் பண்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல வந்துருது. 3.5 mm ஹெட்போன் ஜாக் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. டுவல் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ரியல் ஸ்பீக்கர் ஆப்ஷன் அந்த ஸ்மார்ட் போன்ல வருது. IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷனோடையும் கொடுக்குறாங்க. அண்ட் 2 மைக்ரோஃபோன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன்ல வருது. நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த ஸ்மார்ட் போனோட ஸ்டோரேஜ்னு பாக்குறப்ப RAM பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல RAM கொடுக்குறாங்க. இது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். 4GB 6GB 8GB 3 டைப்பான RAM ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் 128GB மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ RAM மட்டும் நம்ம 3 வேரியன்ட்ல அவைலபிள் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணலாமான்னு எல்லாருக்கும் டவுட் வரும். Realme பிராண்ட்ல நல்ல ஸ்மார்ட் போன் தரமா பட்ஜெட்ல வாங்குறதா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் இன்னைக்கு தான் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Flipkartல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.